கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில். அது எல்லாம் தெரிய வேண்டும், அறிய வேண்டும் என்று நினைத்தால் உன்னால் இவ்வுலகில் நிம்மதியாக இருக்கவே முடியாது. அதனால் சொல்கிறேன், சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லதாகவே இருக்கும். தங்கமே, வாழ்வில் நீ சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டாம். ஏன் என்று சொல்கிறேன், நன்றாக காதில் வாங்கிக்கொள். சில சமயங்கள் மிகப்பெரிய ஆபத்து வருவது போல இருக்கும். ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுவேன். அந்த ஆபத்து உனக்கு தெரிந்தாலோ, அந்த ஆபத்து உனக்கு நடந்தாலோ, நீ நிச்சயமாகவே தாங்கிக் கொள்ளவே மாட்டாய். அதனால் சில விஷயங்களை நான் உன்னிடம் பகிர்வதே கிடையாது. சீக்கிரமாகவே உன் வாழ்வில் சகல நல்லதுகளையும் தான் உன் காதில் கேட்க வேண்டும் என்று பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சங்கடப்படும் செய்திகளை கேட்க வைப்பேனா? தங்கமே, நீ கேட்கும் சில கஷ்டங்கள், சில பார்க்கும் விஷயங்கள் அனைத்துமே சிறியதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அதைவிட மிக பெரியதெல்லாம் உனக்கு பின் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் தேவையில்லாமல் இது நடந்து விடுமோ, அது நடந்து விடுமோ என்று பயத்தை விட்டுவிட்டு சாயான நான் பார்த்துக்கொள்வேன் என்று முழு தைரியத்துடனும் என்னுடன் உன்னுடைய வாழ்க்கையை பயணித்து வா. சீக்கிரத்தில் அனைத்திற்கும் ஒரு நல்ல காலமும் ஒரு விடிவையும் நான் தந்து உன்னை நான் வாழ வைத்து சந்தோஷப்படுத்துவேன். இந்த சாயான நான் உனக்கு ஒரு வழிகாட்டி. அதனால் இந்த வழிகாட்டி எப்பொழுதும் நல்ல வழியை மட்டுமே காட்டி உன்னை நீண்ட காலம் வரை எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ வைப்பேன். புரிந்து கொள். நான் செய்யும் அனைத்து வேலைகளுக்கு பின்னும் மிகப்பெரிய காரணம் உண்டு. அந்த காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய தங்க பிள்ளைகளே, நீங்கள் புரிந்து கொள்ளும் வரை நான் எவ்வளவுதான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நான் சொல்லும் சில விஷயங்களை நீங்கள் நம்பினால் மட்டுமே அனைத்து விஷயங்களையும் உங்களால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவும் முடியும். நான் செய்யும் விஷயங்களை புரிந்து கொள்ளவும் முடியும். இந்த சாய்நாத் எல்லா நேரமும் உங்களுக்கு துணை. எப்பொழுதும் உங்களுக்கு எதிரி நான் கிடையாது. நீங்கள் தான் என்னை சில சங்கடமான நேரங்களில் என்னை எதிரியாக பார்க்கிறீர்கள். புரிகிறதா? ஆனால் ஒரு நாளும் நான் உங்களை ஒரு எதிரியாகவோ என்னை திட்டுகிறீர்களே என்பதற்காக உங்களை நான் ஒரு தேவையில்லாத, அதாவது விட்டு விட்டு போயிடலாம் என்றும் நினைத்தது கிடையாது. நான் ஒன்றும் மனிதன் அல்ல. புரிகிறதா? உங்களை படைத்த தெய்வமாகிய நான் உங்களை விட்டு போனால் நீங்கள் எவ்வளவு வாழ்வில் தத்தளிப்பீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் என்னாலும் என்னுடைய கருணை பார்வையானது உங்கள் மீது இருக்கும். கவலைகளின்றி இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கான அனைத்து விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். எப்பொழுதும் நான் உங்களுடனே இருப்பேன். தைரியத்துடன் இருந்தால் என்னை நீங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணலாம். என்னை காண தயாராக இருங்கள். உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கா. ஓம் சாய்ராம்.